தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ 2 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா போயிட்டுருக்கு. அதில முதல் விஷயம் திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது. இந்த இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி சார்பா சீமான் அவர்கள் போட்டி போடணும். சீமான் அவர்கள் இந்த தேர்தல்ல பங்கேற்கணும் அப்படின்ற மாரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது நெறைய தம்பிகள் போடக்கூடிய ஒரு செய்தியா வந்துட்டுருக்கு. அதே மாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகல இருக்கிற பிரச்சனையினால கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரியான செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இதனால இந்த 25 தொகுதிகளிலுமே இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றது. மொத்தம் 26 இடத்துல இடைத்தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 26 இடத்துல இடைத்தேர்தல் வரும்போது இந்த 26 இடங்கள்லயுமே சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அரசியல் களத்துக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் ஒரு இடைத்தேர்தலை கூட விட்டதில்லை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இந்த இடைத்தேர்தல்கள்ல சீமான் அவர்கள் போட்டியிடுவாரா இல்ல சீமான் அவர்கள் இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டதில்லை. எனவே சீமான் அவர்கள் இடைத்தேர்தல்களை போட்டியிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் தம்பிகளிடையே வந்திருக்கு. அப்படின்றதுனால சீமான் அவர்கள் இதை கருத்துக்குள்ள எடுத்துப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்திருக்கு. சீமான் அவர்கள் திருச்சி கிழக்கிலேயோ இல்லைன்னா இந்த 25 தொகுதிகளில் ஒரு தொகுதிகளிலேயோ போட்டியிடுவாரா இல்லை இந்த 25 தொகுதிகளிலேயுமே வேற தரமான வேட்பாளர்களை சீமான் இறக்கி சீமான் அவர்கள் வெறுமனே இல்லைன்னா சீமான் அவர்கள் வேட்பாளர்களை இறக்கி அவர் பிரச்சாரம் மேற்கொள்வாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. எனவே எல்லாரும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் ஓஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாம் தமிழர் கட்சி புது எழுச்சியோட புது உணர்ச்சியோட வந்திருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.